அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, what is the array or what is the range, how to declare a array, how to accessing element, how to modify a element from array, how to work in a Google Sheet use array. Okay, வாங்கோ வீடியோக்கு போகலாம். அரே என்னென்னா நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு ஷெல்லில் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வேல்யூன்னு சொல்லணும். பட் 2 வேல்யூ என்னென்று கால் பண்ணுறது, எப்படி நாங்கள் அந்த செட் ஆஃப் வேல்யூவை நாங்கள் கால் பண்ணுறது, எப்படி நாங்கள் அதை வச்சு வேலை செய்கிறதுன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அரே என்னென்னா செட் ஆஃப் வேல்யூ அல்லது ரேஞ்ச். அரே ஓ ரேஞ்ச் பாருங்க, A1 C14 வரையும் ஒரு ரேஞ்ச் என்ன. அப்போ இதைத்தான் சொல்கிறது அரே. ஓகே, சரி. இப்போ பார்ப்போம். அரே in Google Apps script you can read a range of data from a Google Sheet spreadsheet into a JavaScript array and then write data from a JavaScript array back to the range in the spreadsheet. அதாவது என்ன சொல்ல போகிறேன்டா, ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவை நாங்கள் ஜாவாஸ்கிரிப்டுக்கு ரீட் பண்ணினோம்டா அது அரேண்டம். அதே தான் போல் நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் அரேயை ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவை நாங்கள் ரைட் பண்ணினோம்டா அதை அரேன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூவை நாங்கள் வேல்யூஸை சொல்ல போகிறோம் அரேண்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூ. நாங்கள் ஒரு வேல்யூவை நாங்கள் ஸ்டோர் பண்ணால் அதை வேரியபிள்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் சேம் டேட்டா டைப் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாவிக்கிறத தான் சொல்கிறது அரேண்ட். ஓகே, ஒரு வேரியபிளை நாங்கள் ஸ்டோர் பண்ண பாவிக்கிறது வேரியபிள். ஆனால் மல்டிபிள் வேல்யூஸை நாங்கள் ஸ்டோர் பண்ண பாவிக்கிறது தான் இந்த அரே என்று சொல்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ பார்ப்போம் எப்படி ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணுறது, எப்படி அதை அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா, நாங்கள் ஒரு வேரியபிள் உண்டு நாங்கள் இப்போ கால் பண்ணோம். வேரியபிள் என்னென்று கொடுப்போம், வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுப்போம். எக்ஸ்ன்றது ஒரு எம்டி, அதாவது ஒரு அரேக்குரிய வேரியபிள் நாங்கள் ஒன்றை கொடுக்க போகிறோம்டா, அதுக்குரிய வேல்யூஸை நாங்கள் அப்புறம் கோடிங்கில் தான் கொடுக்க போகிறோம்டா எம்டியாக ஒரு அரேயை க்ரியேட் பண்ணுறது இப்படி தானே ஒரு எம்டியாக க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இதே நேரம் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை நாங்கள் நம்பர்ஸை கொடுக்க போகிறோம். 1 2 3 4 5 அண்டு நாங்கள் நம்பர் கொடுப்போம். அதாவது என்ன செய்கிறோம்ட்டா, ஒரு நம்பர் அரேயோண்ட க்ரியேட் பண்ணுறோம். அப்போ ஒரு வேரியபிள் ஒரு அரேயோண்ட டிக்ளேர் பண்ணுறது எப்படின்னா, வேரியபிள் அந்த அரேக்குரிய நேம், பிறகு நம்பரோ அல்லது ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஒய் என்ற வேரியபிளை கொடுக்க போகிறோம். ஒய் என்ற வேரியபிள் அவர் என்னவா பிறப்புறாருண்டா ஃப்ரூட்ஸ் எப்படியாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெம்மன். அப்போ நாங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்க orange. ஓகே, காமா orange கோட்டேஷனுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, ஆப்பிள் காமா, அப்புறம் என்ன கொடுக்கலாம், ஷேரி. ஓகே, இப்படி 3 வேரியபிளாக கொடுக்குறோம். இப்போ ஒரு அரேயை இப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு, இப்போ ஒரு அரேயை நாங்கள் இப்போ இதை கால் பண்ணி பார்ப்போம். நாங்கள் பார்ப்போமா, எக்ஸ்ன்ற வேரியபிளை கால் பண்ணால் சரி. சரி, இதுதான் அந்த மல்டிபிள் வேல்யூவை நாங்கள் கால் பண்ணிடுறோம். என்ன இப்போ நாங்கள் அப்போ என்ன சொல்லுவோம், ஒரு வேல்யூவை நாங்கள் வேரியபிளை கொடுக்க நாங்கள் நார்மல் வேரியபிளை பாய்ப்போம். ஆனால் மல்டிபிள் வேல்யூஸை நாங்கள் பாவிக்க இப்போ அரேயை பாய்ப்போம். சேம் டெக்னிக் தான் அந்த
வேரியபிளுக்குரிய சேம் டெக்னிக் தான். ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் வந்து அரே என்று கொடுக்க ப்ராக்கெட். சரிதானே? ஓகே, வேரியபிளாக கொடுக்குற மாதிரி தான் இதுவும் சேமாக கொடுக்குறோம். வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கால ஒரு வேல்யூ கொடுக்குறோம். நாங்கள் இதில் மல்டிபிள் வேல்யூ கொடுக்குறோம். அப்போ நாங்கள் ப்ராக்கெட் போட்டு வச்சு கொடுக்குறோம். அதுதான் அரேன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதை நாங்கள் வேரியபிள், இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு வேல்யூ இப்போ வந்து வேரியபிள் எக்ஸில் வந்து நாங்கள் 3வது வேல்யூ எடுக்க போகிற மட்டும் வைப்போம். அப்போ நாங்கள் தேர்ட் ரெண்டு போடுவோம். ஓகே, தேர்ட் வேல்யூ ரெண்டு போடுவோம். அப்போ அதை இன்னும் கால் பண்ணுறேன்டா எக்ஸ் ப்ராக்கெட் என்னது செகண்ட் ரெண்டு பேர் பாப்போம் ஈனண்டு என்ன. ஓகே, அப்போ என்னண்டு நாங்கள் இதை பாவிக்கிறோம், இந்த யூஸ் பண்ணுறோம். லாக் ஆகும். சரி, தேர்ட் ஒன் வந்துட்டு ஈகினண்டா. இப்போ அரேன்ட்டு சொல்லியிருக்கேன். அது இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்னு சொல்கிறேன். இந்த எலிமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்டாக 0வில் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதலாவது எலிமெண்ட்டுக்குரிய நம்பர் வந்து 0, இது செகண்ட் 1, தேர்ட் 2, 3, 4 அப்படி தான் போய்கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ இந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து நாங்கள் கால் பண்ணிக்க அதுக்குரிய வேறு நம்பரை கொடுக்க, இப்போ தேர்ட் ஒன் நாங்கள் வேணுமெண்டா எங்களுக்கு செகண்ட் வேல்யூ நம்பரை தான் கொடுக்கணும். ஓகே, சரிதானே? அப்போ நாங்கள் என்ன இப்போ பார்த்துருக்கோம், ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிளை நாங்கள் அந்த ஒரு அரேன்ற ஒரு எலிமெண்ட்டை நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றது பார்த்துருக்கோம். யூ கேன் அக்சஸ் எலிமெண்ட் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இன் அரே யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். index start at 0 from the first element. ஓகே, 0லேருந்து இவ்வளோ வரையும் போகும். ஓகே, அப்போ இந்த மாதிரி நாங்கள் அக்சஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் மோடிஃபை பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எங்கட என்ன செய்ய போகிறோம், எங்கட எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கல்லோ அதில் வந்து நான் 4th and 5 வேணும். நாங்கள் தேர்ட் எலிமெண்ட்டை வந்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இப்போ புது எலிமெண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். 200 கொடுப்போம். ஓகே, 200 கொடுப்போம். இப்போ என்ன நடக்கும்னு பார்ப்போம். லாக் எக்ஸை இப்போ ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, சரி, இதில் 4 வந்திருக்கு, இங்கே 4 வந்திருக்கு, இதில் வாங்க 200 வந்திருக்கு. நாங்கள் அப்போ ஒரு எலிமெண்ட்டை வந்து எப்படி நாங்கள் வந்து மோடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். என்னென்னா அந்த அரேக்குரிய நேம் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டெக்ஸ் நம்பர், அந்த அதுக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் அப்போவும் 0லேருந்து தொடங்கும். 0, 1, 2, 3. ஓகே, 3 and 4th one மாறும் 200. ஓகே, விளங்குதா? அப்போ நாங்கள் எப்படி ஒரு அரேயை மோடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இனி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த அரேயில் வச்சுக்கொண்டு நாங்கள் எங்கிட்ட கூகுள் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிதானே? சிம்பிள். இப்போ வந்து பாருங்க, இதுதான் எங்களோட கூகுள் ஷீட். எங்களோட கூகுள் ஷீட்டில் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள், ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் எல்லாம் இருக்குது. ஏன்னா இதில் ஸ்ட்ரிங், இது வந்து நேம் வந்து ஸ்ட்ரிங், இது வந்து நம்பர்ஸ். இவ்வளவு வேரியபிளையும் நாங்கள் இவ்வளவு வேல்யூஸையும் நாங்கள் கால் பண்ண போகிறோம். இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் கால் பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கே A1லேருந்து C14 வரையும் இந்த ரேஞ்ச். ஏன்னா A1லேருந்து C14 வரையும் இந்த ரேஞ்ச் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட நார்மல் ஐடியா தான். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் எங்களை நார்மல் வேரியபிளை கால் பண்ண போகிறோம். இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நார்மல் வேரியபிளை கால் பண்ண போகிறோம். கெட் ஷீட் பை நேம் என்று கொடுக்குறோம். நாங்கள் ஐடியா கொடுக்கலாம், ஆக்டிவ் ஷீட்டும் கொடுக்கலாம். நாங்கள் இதில் ஷீட் பை நேம் என்று, இதில் ஷீட் 3 இருக்குது. ஷீட் 3. ஓகே, வேரியபிள் ஓகே கால் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இந்த வேரியபிளில் இந்த ஷீட் அண்டு
வேரியபிள் இருந்து அப்படியே ஃபுல் ஷீட்டும் இருக்குது. அந்த ஷீட்டில் இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரேஞ்ச் ஒன்று எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்டா கெட் ரேஞ்ச். ஓகே, கெட் ரேஞ்ச் எப்படி எடுக்க போகிறோம்? கெட் ரேஞ்ச் எங்களுக்கு A1 எது வரையும் எடுக்க போகிறோம்? C14. ஓகே, C14 A1 to C14. ஓகே, கெட் இதில் என்ன சொல்கிறது, நாங்கள் கெட் பண்ணிக்க வேல்யூ என்று சொல்கிறோம். இங்கே வந்து வேல்யூஸ் என்னென்னா நிறைய வேல்யூஸ் வரப்போகுது. இதுதான் இதில் டிஃப்ரெண்ட். மற்றபடி எல்லாம் சேம். இந்த பிள்ளை இருக்கு. ஓகே ஓகே இதுக்கு வேரியபிள் இதை வந்து நாங்கள் ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுவோம். டெம் என்ற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, வாய் இதை வந்து நாங்கள் கொட்டேஷனுக்கு கொடுக்கணும். ஓகே, சரி. இப்போ நாங்கள் எடுத்துட்டோமல்லோ, இந்த டெம்பை கால் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே, இந்த டெம்மை வந்து நாங்கள் கால் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரன் பண்ணி பார்ப்போம். சரி, அவ்வளோ வேரியபிள் அவ்வளோ வேல்யூஸும் வந்திருக்கு. இந்த எப்படி வந்திருக்குது, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கு, அப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஏனென்றா அவ்வளோத்தையும் அந்த ரோவை இவ்வளோத்தையும் ஒரு அறையாக எடுத்து அதுக்குள்ளே இது இவ்வளோத்தையும் ஒரு அறையாக எடுத்துருக்கு. இப்படி இந்த ரோ ஃபுல்லாக. ஓகே, அப்போ இது வந்து எப்படி நாங்கள் ஒரு செட் ஆஃப் வேல்யூவை கூகுள் ஷீட்லேருந்து எங்களோட அப்ஸ்கிரிப்டுக்கு கால் பண்ணுறதுன்னு ரீட் பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டோம். கெட் வேல்யூஸ். ஓகே, இனி என்ன செய்ய போகிறோம், அப்ஸ்கிரிப்ட்லேருந்து எப்படி கூகுள் ஷீட்டுக்கு இதை ரைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரீட் பண்ணுறது, இது ரைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ எங்கள் டெம்மெண்ட வேல்யூக்குள்ளே டெம்மெண்ட வேரியபிளுக்குள்ளே எங்கள்கிட்ட ஃபுல் இதுவும் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஷீட்டுக்கு தான் போட போகிறோம். ஷீட் கெட் ரேஞ்ச் கொடுக்குறோம். கெட் ரேஞ்ச். ஓகே, டாட் செட் வேல்யூ. இது இவ்வளவும் எங்கள்கிட்ட நார்மல். இது செட் வேல்யூஸ். ஓகே, இது மறக்கக்கூடாது. செட் வேல்யூஸ் என்னது, இது எங்களோட வேரியபிள் டெம். ஓகே, இங்கே வந்து என்ன கொடுக்க போகிறோம்டா, எதுக்கு எங்களுக்கு வேணும், இங்கேருந்து F1 அல்லது G1 சேம் ஷெல் ரேஞ்ச் தான் கொடுக்கணும். சேம் ரேஞ்ச். ஓகே, அப்போ G1 I14 G1 to I14. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்க பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். இது தேவையில்லை, ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இங்கே ஓகே, இங்கே எல்லா வேல்யூவும் வந்துட்டு. ஓகே, ஃபார்மேட் வராது, ஓன்லி வேல்யூஸ் தான் எடுக்கும். நாங்கள் வேல்யூஸ் தான் எடுக்க சொன்னாங்க. சரியா? அப்போ எப்படி ஒரு கூகுள் ஷீட்டில் இருந்து அப்ஸ்கிரிப்டுக்கு வேல்யூஸை, ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், செட் ஆஃப் வேல்யூஸை ரீட் பண்ணுறது, எப்படி கூகுள் அப்ஸ்கிரிப்ட்லேருந்து கூகுள் ஷீட்டுக்கு செட் ஆஃப் வேல்யூவில் ரைட் பண்ணுறது. ஓகே, இவ்வளவும் பார்த்தாச்சு. அப்போ என்னென்ன பார்த்துனாங்க, அரேண்டா என்ன, அரே ஓ ரேஞ்சுன்னா என்ன, செட் ஆஃப் வேல்யூஸ் சொல்கிறோம். அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸாக இருக்கலாம், அல்லது ஒரே மாதிரியான வேல்யூஸாக இருக்கலாம். எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒரு அரேயை எப்படி டிக்ளேர் பண்ண, எப்படி அந்த எலிமெண்ட் அக்சஸிங் பண்ணுறது, எப்படி மோடிஃபை பண்ணுறது, எப்படி நாங்கள் கூகுள் ஷீட்டில் வேர்பு பண்ணுறது என்றது வளத்தையும் பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.